பொதுவாங்க இந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்றீங்க? தும்ப விட்டு வாழை பிடிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்த 6 படை வீடுகளை கொண்ட முருகப்பெருமான் இன்னைக்கு சேகர் பாபு இந்து நலத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சரை சொல்லி பேரை சொல்லி இன்னைக்கு அவர்தான் முருகப்பெருமான காட்சியளிக்கிறார் கூட சொல்றார், அவரை பாராட்டுறார். அப்படிப்பட்ட அவருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மலைக்கு சென்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடிப்படையில் தான் இது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அதிமுக குற்றம் சாட்டுறோம். இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்துவதில்லை. பொதுவாகவே நடந்த பிறகு அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கலாம், எப்படியெல்லாம் அதுக்கு சப்பக்கட்டுக்க எப்படியெல்லாம் அதுக்கு மாற்று வழி என்னன்றதை தான் பார்க்கிறேன் ஒழிய எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் துணிவாக நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை மதுரைக்கு தேவையா? மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமமைத்தனாக பழகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பிரச்சனையே இல்லை, இதுவரைக்கும் இல்லை, காலங்காலமாக இல்லை. இந்த ஆட்சியில் நடக்கிறதுனா, இந்த ஆட்சியில் நடக்கிறதுனா உளவுத்துறை என்ன செய்கிறது? இந்த உளவுத்துறை முதல்ல அறிக்கை கொடுத்திருக்கணும், இந்த அரசாங்கம் விழித்திருக்கணும். இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. இது தேவையில்லாம சம்பவம் நடந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம். இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உண்மையிலே இருக்கிறார். ஏன்னா நாள்தோறும் கொலைகள், கற்பழிப்புகள் நாள்தோறும் அரங்கேறுகிறது. பெண்கள் இன்னைக்கு நடமாடவே முடியல, 8 மணிக்கு மேலே வரவே முடியல, 8-9 மணிக்கு மேலே போகவே முடியாது. கேளப்பாக்கம் பஸ் நிலையத்தில் பாருங்க, ஒரு பெண்ணை 3 பேர் ஆட்டோ, எவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? இது மாதிரி தான் இந்த சம்பவத்திலையும் இந்த அம்மாவை மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கம் ஒரு பலிகடாக ஆக்குறதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா முழுக்க இந்த இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது எந்த விதமான எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த குற்றம் சாட்டும் கிடையாது. அவர் தொழிலை அவர் பணியை பார்க்கிறார். ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேட்கிறார். இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்திலேயே இப்ப எங்களுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் மேயர், தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அது எழுதி கொடுத்திருக்காரு. எங்களுடைய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதன்படி கொடுத்திருக்கிறார். எங்களுடைய இயக்கம் என்பது மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் 30 ஆண்டுகள் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். எங்க அம்மாவும் சரி, எங்க தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அன்பு எடப்பாடியாரும் சரி, எல்லா மதத்திற்கும் சமமானவர்களாக எல்லா மதத்தவரும் எங்க இயக்கத்தில் இருக்காங்க. ஆக எங்கள் மீது வேணுன்றே இந்த பேரை போட்டு இன்னைக்கு பத்திரிகையில் அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து மாவட்டங்களிலும் வர்ற மாதிரி செய்யணும்னா இந்த அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுதா என்ன? இது காரணம் முழுக்க இன்னைக்கு மாண்புமிகு எடப்பாடியாருடைய புகழ் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. இன்றைக்கு அரசியல் பணியை, அரசியல் தலைவர்களை யார் உங்களுக்கு பிடித்திருக்குது என்றால் ஆனால் எடப்பாடியாரே தான் சொல்லுவாங்க. 55%, முதலமைச்சர் 40%. காரணம் என்னன்னா அவர் செயல்பாடுகள் நன்றாக இருந்தது, இவர் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மருந்து வர ஆளுங்கட்சிக்கு பயம் ஆகிறது. எனவே எந்த வகையிலாவது இப்ப காவல்துறையை விட்டு எங்க கட்சிக்காரங்கன்னு சொல்ல விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தாம்பரம் காவல் நிலைய அதிகாரி கட்சி கொடி கட்டி வந்தா இந்த லைசன்ஸ், அது கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி, அது கட்டிட்டா எங்க வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது. காவல்துறையை வச்சு சொல்றாங்க. ஆக எப்படி ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளவு நேரம் நாங்க வாதம் பண்ணோம். நீங்க எல்லாம் வெளியே இருந்தீங்க, உள்ள நடந்த என்ன தெரியும்? அவங்க எங்களை அவங்க போட்டோகிராஃபரை எடுத்து மனு கொடுக்கற மாதிரி
வாங்கிட்டு போயிட்டு போகணும். நாங்கள் மனு கொடுக்கணுமா, அவங்க போட்டோ எடுத்து வெளியிடுவாங்களாம். என்னையா நாட்டில் நாங்கள் என்ன சம்பந்தமாக பேச வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட? நாங்கள் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை, நாங்கள் இங்கே இருக்கிற கட்சிக்கு எங்கள் மாவட்ட செயலர் வந்திருக்காரு, நான் மாநகர் மாவட்ட செயலர், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, தம்பி உதயகுமார் வந்திருக்காரு, முக்கிய பணிகாரணமாக வெளியே இருக்கார். இவங்க இத்தனை பேர் போயிருக்கோம், எங்கள் பிரதிநிதியும் போயிருக்கோம். போனவங்க நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்குமா, கலந்துக்கிட்டாங்க, உங்க பிரதிநிதி கலந்துக்கிட்டாங்கன்னு எங்க கோட்டாட்சியர் சொன்னார்ன்றார். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படி சொல்லுவாங்களா? இவங்க சொல்ல மாட்டாங்க. என்னைய பொறுத்தளவு இவங்க சொல்லியிருக்க முடியாது. இவங்க பாவம் இன்னைக்கு பலிகடா ஆயிருக்காங்க. பாவம் ஒரு பக்கம், பழைய ஒரு பக்கம் இல்ல. அதுதான் கையெழுத்து தான். ஆமா, அதான் கேக்குறேன். அந்த கையெழுத்து காமிக்க எங்க மாவட்ட ஆட்சியத்தில், எங்க மாவட்டத்தில் அதான் கேக்குறேன். எங்க திருமங்கலத்தில் கோட்டாட்சியர் கூட்டம் நடக்குது, கோட்டாட்சியர் கூட்டம் நடத்துறாரு. அவரு ரெகுலரா இருக்கிறவர் கோட்டாட்சியர் இல்ல, லீவ்ல போயிருக்காரு. அதுக்கு பதிலாக மாற்றாக ஒருவர் வருகிறார். அவர் கூட்டம் நடத்துறார், இந்த கமிட்டி கூட்டத்தை. அதுல எல்லா கட்சிக்காரங்க கிராம சபை கூட்டம் நடந்தது, கிராம கூட்டம் நடந்தது. அதுல அனைத்து கட்சி, நாங்க கட்சியெல்லாம் கூப்பிடல, எப்பவுமே நாங்க கூப்பிடுறதில்ல, பீஸ் கமிட்டியெல்லாம் கூப்பிடுறதில்ல. அதுல கூப்பிட்டதுல அனைத்து கட்சியும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யார் சொன்னா? கோட்டாட்சியார் சொன்னாங்க. இருங்க அப்புறமே சொல்ல வர்றேன். கோட்டாட்சியார் சொன்னாரா? உங்களுக்கு யார் யார் சொன்னதுன்னு கலெக்டர் கேட்டான். ஆமா, அப்படியே சொல்றேங்க. கலெக்டர் கேட்கும்போது சிபிஎம் இருக்காங்களே, சிபிஎம் உடைய மாவட்ட செயலாளர் தான் சொன்னார். சிபிஎம் நாங்க கூட்டணி கட்சியில் இருக்கோமா? அவர் யாரோ ஒருத்தர் சொன்னா, எங்கிட்ட கேட்டிருக்கணும், எங்க மாவட்டத்தில் என்ன பிரதிநிதி, இங்க அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேட்டிருக்கணும், மாவட்ட செயலாளர் கேட்டிருக்கணும். இல்ல திருப்பரங்குன்றத்தை எடுங்கன்னா திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு துணை சட்டசபை துணை எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற தம்பி உதயகுமார்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்டுனா எங்களுடைய பிரதிநிதி அனுப்புறதா வைக்கிறதா என்னன்னு பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு அனுப்புறது. இதுதான் வழக்கமான ஒன்று. அதிமுக எடுத்தன் கவித்தனி எதுவும் செய்ய முடியாது, எந்த கூட்டத்துக்கும் போக முடியாது, யாரும் போக முடியாது. எந்த கட்சி பிரதிநிதியும் முடிஞ்ச பீஸ் கமிட்டி போய் என்ன கருத்தை சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர்கிட்ட அனுமதி கேட்கணுங்க. இது ராணுவ கட்டுப்பாடான இயக்கம் அதிமுக. இந்த ராணுவ கட்டுப்பாடான இயக்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு இந்த அறிக்கை, கலெக்டர் அறிக்கை. அதுக்குத்தான் நாங்க சொல்லியிருக்கோம், இதைத்தான் இப்ப சொல்லியிருக்கோம். இது மாதிரி தப்பு அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க சொல்றோம், நான் கேட்டு சொல்றோம் சொல்லியிருக்காங்க. அடக்கிவாசி இப்ப யாரு அடக்கிவாசி? இப்ப இங்க என்ன நடக்குது? யாரு அடக்கிவாசியா? அவர் எதுக்காக சொல்றாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல. யார் என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்க கட்சி பிரதிநிதி கலந்துக்கிறவே இல்லை. தேவையில்லாம எங்க பேரை பொதுச் செயலாளருக்கு மேலும் மேலும் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு கூடுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி இது மாதிரி ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தாம்பரம் காவல் நிலையம் இதுவரைக்கும் காவல்துறையை பயன்படுத்தி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை, அது மதுரை தானே கிடைச்சது. எங்க போனாரு? தொடர்புல கிராமம் தான் போயிருக்காங்க. முதல்ல வந்து அந்த கிராம திருப்பூர் என்பது கிராமம் கிராமம் போயிருக்குது. அவர் கட்சியின் பேரை சொல்லி போனா அவனா நடவடிக்கை இங்க போய் நடவடிக்கை எடுப்பார். அந்த மாதிரி தவறு செய்திருந்தால் நாங்க யாரும் ஆத்தரைஸ் பண்ணல, யாரும் குறிப்பிடல, நாங்க யாரும் அனுப்புறாங்க. அப்படி கேட்டா பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுப்புறது வழக்கம். நாங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுப்புவாங்க. நாங்க யாரும் அவர் ஆத்தரைஸ் பண்ணி அனுப்பல. என்னங்க இது கேக்குறீங்க? அவங்களுக்கு அது ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்றைக்கு வந்த நோக்கங்கள் எல்லாம் சந்திக்கிற நோக்கம் மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த தகவலை நாங்கள் மறுத்து அவருடைய விளக்கமாக நீங்கள் சொல்லி செய்தி தவறான செய்தி மேடம் என்று விளக்கமாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற நானும் சொல்லிட்டோம். அவங்க இன்னும் இறங்கி வர மாதிரி தெரியல, மேலே யார்ட்டையும் கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க அந்த மறுப்பு தெரிவிக்கல, அதோட இது ஈஸியாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக
இது நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய சரியான தகுதி படைத்த வழக்கு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான என்ன சட்டமன்றத்தில் எப்படி ஒரு அமைச்சர் தவறான தகவல் சொன்னா உரிமை பிரச்சனை வரும்போதோ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைதியை நோக்கி ஒரு அறிவுரையை கொண்டு வரப்ப ஒரு அமைதியை குலைக்கிற வகையில் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க. சாதாரணமாக கொடுக்கல, எங்க மேல பழி சுட்டு முடியும் இல்ல, சட்டம் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலே இந்த அறிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக அவர் திரும்ப பெற வேண்டும். எங்களை அதிமுகவை அதனால இதை பொறுத்த வரைக்கும் அவங்க உடனடியாக மிக விரைவாக எதிர்பார்க்கிறோம். அவங்க அந்த வரை அறிக்கையை மாற்றி அமைப்பாங்க, திருப்பி வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அழுத்தம் இருக்கலாம். அது நம்ம அவங்க அழுத்தம் இல்லாட்டி இந்த அறிக்கையை அவங்க இந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆலோசனை இருக்கலாம், அவங்களுடைய தகவல் இருக்கலாம். அது நம்ம ஆராய்ச்சிக்கு நாங்க இன்னைக்கு நாங்க பேசுறோம். எங்கிட்ட அவங்க பதில் தான் சொல்றாங்களே ஒழிய சரி எப்படியே தவறு நடந்துருச்சு, அடிச்சதுல தவறு வந்திருக்கும், நான் மாத்திக்கிறேன்னு சொல்லலையே. அப்ப ஏதோ மேல இருந்து தகவல் கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான். அதனால இது நாங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கிற மாட்டோம். இது எங்க மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு இதா இருக்கு. நிச்சயமாக மாவட்ட செயலாளர் எங்க பொதுச் செயலாளருடைய ஆலோசனை பெற்று நாங்க எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக நீதிமன்றம் செல்வோம். அது இப்ப உடனடியா நாங்க எதுவும் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீண்ட நாளாக இருக்கிறது. அது என்ன வரைவு கொடுக்கிறதோ அதன்படி எனக்கு போராட்டம் அறிவிக்கிறது கூட நீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படை தான் இந்த போராட்டத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால நீதிமன்றத்தில் என்ன வழக்கு நடந்துருக்கு நாங்கள் பரிசீலித்து விட்டு அந்த கருத்து ஒப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கான சரியான முடிவை பொதுச் செயலாளர் கலந்துட்டு என்ன முடிவு, நம்ம கொள்கை முடிவு என்ன, நீதிமன்ற முடிவு என்ன, நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம் என்பது. ஏன்னா ஒரே ஒரு மொத்தத்தில் இங்க கொடுக்கிறவர்களுக்கு நாங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றே குலம் ஒன்றே தேவன். அதுதான் அந்த நியாயம். நீதிமன்றத்தின் மூலம் கிடைக்கிற நியாயத்தை நாங்கள் அதன் பக்கம் நிற்போம். அதுல குறுக்கீடு செய்ய முடியாது. நீதிமன்ற நடவடிக்கையில நாங்க குறுக்கீடு செய்திருக்கையில் ஒரு மக்கள் பிரதிநிதி போய் கலந்துகிட்டாருங்க. மக்கள் பிரதிநிதி கலந்துகிட்டதுனால ஏன்னா வக்ஃப் போர்டு தலைவர் அங்க போறணும்னு தேவையில்லையே, அவசியம். இதுவரைக்கும் எத்தனையோ வக்ஃப் போர்டு தலைவர் வந்திருக்காரு, இதுவரைக்கும் அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காரா? எத்தனையோ வக்ஃப் போர்டு தலைவர் வந்திருக்காங்க. திமுக கலைஞர் காலத்துல இருந்து இருக்காங்க. எங்க அம்மா இப்பதானே அவர் வந்திருக்காரு. இது பிரச்சனை என்ன? பிரச்சனையே இல்லையா? நூற்றாண்டு காலமா அவங்க கொடுக்கல. மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்ல ஆளுங்கட்சியை சார்ந்து அவர்கள் யாராவது தவறு செய்ததால கூட்டணியில் வந்தாங்களா, என்ன தவறுகள் பண்ணாங்கன்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த இது கொடுக்கல. அதிமுகவை மட்டும் பர்டிகுலரா கொடுத்ததன் காரணம் அதிமுகவின் எழுச்சியை கண்டு திமுக பயப்படுகிறது. திமுக தன்னுடைய வரலாற்றை மாற்றி எழுத விரும்புகிறது. அதனால இன்னைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் இங்க அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க நினைக்கிறது. அதை முறியடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நடந்து முடிந்த ஆர்ப்பாட்டம் பிஜேபி நடத்திய ஆர்ப்பாட்டம்ன்றாங்க. நம்ம பார்வையில் எப்படி சார் பிஜேபி அந்த ஆர்ப்பாட்டம்? அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க எந்த இயக்கம் நடத்தினா எங்களுக்கு எங்க ஆர்ப்பாட்டத்தை பாருங்க, நல்ல நோக்கத்துக்காக அதிமுக நடக்கிற போராட்டம் நல்ல போராட்டமா இல்ல? 8ஆம் தேதி போச்சம்பள்ளியில இன்னைக்கு பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு. அது நியாயமான போராட்டம். போச்சம்பள்ளியில ஒரு பள்ளி மாணவி அந்த பள்ளி நிர்வாக ஆசிரியர்களால இன்னைக்கு கற்பனை பண்ணப்பட்டிருக்கிறார், தவறு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான 8ஆம் தேதி எங்க பொதுச் செயலாளர் சட்டங்கள் முதலே சொன்னாரு, அழகா பொதுச் செயலர் சொல்லிட்டாரு. இந்த திமுக அரசு என்ன சொல்லுச்சு, வேணும் பீதியை கலப்புறான்னு எடப்பாடியை குற்றம் சாட்டியது. இன்னைக்கு நிலைமை என்ன? எடப்பாடி சொல்லுவது அத்தனையும் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது போன்ற போராட்டங்கள் நடத்துவதற்கு அதிமுக தயாராக இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப அந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அதை எப்படி தீர்வு காணலாம்ன்றது ஆட்சியாளர் அழைத்து வழக்கம். அதுதான் ஒரு தீர்வு. ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் தொகுதிகள் மதுரை மாவட்டத்தில் யாரும் உங்களை அழைச்சிருக்காங்களா? இந்த மாதிரி எனக்கான பிரச்சனை நாங்கள் சாதாரண கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்களே தீர்வு கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கிராம மக்கள் அழைப்பார்கள், நாங்கள் பிரச்சனை தீர்த்துக்கிறோம். இது போன்ற சட்டம் ஒழுங்கு கெடுகிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போன்ற எந்த பிரச்சனைக்கும் ஆர்டிஓவோ கோட்டாட்சித் தலைவரோ எங்களை ஆளுங்கட்சியிலிருந்து அது எதிர்கட்சி அதற்கு செயல்படுகிற எங்களை இதுவரை அவர்கள் அழைக்கவில்லை, நாங்களும் போகல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை எங்க தொகுதியில் பெருசா வரல.
ஏன்னா அதனால இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. திமுக கூட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் நேற்று வந்து ஒரு மத நல்லிணக்க வழிபாடு நடத்த போறோம்னு சொல்லி இப்ப எல்லாமே இப்போ ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மத நல்லிணக்கம்னு சொல்லி நேரில் சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்புறதுக்காக நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சியே சொல்றதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அதை மற்றதுக்கெல்லாம் நாங்க டைவர்ஷன் போக விரும்பல சார். எங்களை பற்றி எங்க கட்சியை பத்தி தவறான தகவல் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கை தவறானது. எங்க கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல. இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பேர் போட்டு வந்திருக்கனால, அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம். எங்களுடைய அதான் கோரிக்கை.